Hi students, English listening practice for today. Once there were a group of mice living in a house. One day a cat came there and saw so many mice running around. He was very happy because he can eat them one by one. The mice count started reducing. The mice arranged a meeting to find out how to escape from the cat. One of the mice said, "Let us tie a bell around the cat's neck. When he comes near us, we will hear the sound and we can escape from the cat." All the mice were happy with this clever idea, but one of the mice asked, "This is good, but who will build the cat?" Let's look at the new words now. Group. குரூப்னா ஒரு ஒரு கூட்டமா, ஒரு குழு, ஒரு ஒண்ணுக்கு மேல இருக்கிறது அப்படின்னா ஒரு 2 இல்ல 5 அந்த மாதிரி ஒரு சேர்ந்து வந்தா அது குரூப்னு பேர். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு குரூப்னு பேர். மைஸ் அப்படின்னு மவுஸ்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து மைஸ்ங்கிறது மவுஸோட ப்ளூரல், அதாவது பன்மை. மவுஸ்னா எலி, மைஸ்னா எலிகள். ஹவுஸ்னா வீடு. கவுண்ட் அப்படின்னா எண்ணிக்கை. ரெடியூசிங்னா குறையிறது, ரெடியூஸ் அப்படின்னா குறையிறது, ரெடியூசிங் அப்படின்னா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா. அரேஞ்ச் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு 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 எப்படி சொல்றது, அரேஞ்ச் அப்படின்னாக்க ஒரு கூட்டத்தை கூட்டுறது அந்த மாதிரியான அர்த்தத்துல வருது அரேஞ்ச். மீட்டிங்னாக்க ஒரு எல்லாரும் சேர்ந்து பேச ஒரு ஒரு 10 பேர் 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து பேசணும் அப்படின்னாக்கா அவங்க சேர்ந்து பேசுறதுக்கு மீட்டிங்னு பேர். ஒரு இடத்துல உட்காந்து. பெல் அப்படின்னா மணி, நம்ம கோயில்ல அடிக்கிறாங்கல்ல மணி, மணி அதான் பெல். நியர்னா பக்கத்துல, நெக்குனா கழுத்து. Okay, now that we have understood the new words, pause the video and think what you understood from the entire passage. Then run the video. I will explain to you in Tamil. Okay, now I am going to say the meaning in Tamil. ஒரு சமயத்துல, ஒன்ஸ் அப்படின்னா ஒரு சமயத்துல அப்படின்ற அர்த்தத்துல. ஒரு வீட்டுல கும்பலா நிறைய எலிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு பூனை அங்க வந்துச்சு. அது அவ்வளோ எலி அங்க ஓடுறத பார்த்து, அத்தனை எலிகள் அங்க ஓடிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயி என்னக்கா தினம் ஒரு ஒரு எலியா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள்ல அப்படியே எலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதனால அந்த எலிகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுச்சு. எதுக்கு? அந்த பூனைக்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. ஒரு எலி சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மணி எடுத்து அந்த அந்த பூனையோட கழுத்துல கட்டிடலாம். அது நம்ம கிட்ட வரும்போது அந்த நமக்கு சவுண்டு கேட்கும். ஏன்னா அது நடந்து வரும்போது அது ஆடும், மணி ஆடும், சவுண்டு கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம அதுக்கிட்டே தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. எல்லா எலிக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இந்த புத்திசாலித்தனமான யோசனையை கேட்டு. ஆனா ஒரே ஒரு எலி மட்டும் கேட்டுது, இது நல்லா இருக்கு, ஆனா அந்த பூனை கழுத்துல யாரு போய் மணியை கட்டுறது? அவ்வளவுதான், எல்லா எலியும் சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றதுன்னு தெரியாம. ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். இதுல என்னன்னாக்க, நம்ம இங்கிலீஷ்ல ஒரு பொருளையே நம்ம வந்து ஒரு செயலாவும் எடுத்துப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, டை எ பெல் அப்படின்னு சொல்லும்போது அதோட கழுத்துல கட்டுற மணி அப்படின்னு சொன்னேன். ஆனா இதே இடத்துல who will build the cat அப்படின்னும் போது அந்த பில்லுங்கிறது வெர்பம் ஆயிடுச்சு. அதாவது யாரு கட்டுறது மணியா, who will build the cat அப்படின்னாக்க மணியை யாரு கட்டுறது அப்படிங்கிறதும் இந்த அர்த்தம் ஆயிடுது. ஸோ நிறைய இடத்துல நீங்க முன்னாடி வீடியோஸ் எல்லாமும் பார்த்துருப்பீங்க, ஒரு நவுனே வெர்பம் ஆயிடும் நிறைய இடத்துல. நான் இன்னும் ஃபியூச்சர்ல வரும்போதும் சொல்றேன், பட் அதையும் கவனிங்க. who will build the cat, பில்லுன்னா மணி, ஆனா build the catன்னு சொல்லும்போது யாரு கட்டுறது மணியே அப்படின்ற அர்த்தமும் வந்துடும். I hope you got the same meaning you when you thought about it. Please keep listening again and again and again.
Until we meet in the next video, bye.